பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆண்டோடைய வருகை எந்த நேரமும் இருக்கலாம். அதுக்கான அடையாளம் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. அவருக்கு வருகைக்கான செய்திகள் தீவிரமாய் அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அப்படின்னா நாம் எல்லாரும் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். நீங்களும் ஆயத்தமாகணும், நம்ம எல்லாருமே ஆயத்தமாகணும், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும். அதனால் அதுக்காக ஜெபிங்க, அதுக்காக பிரயாசப்படுங்க. அதை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம், இன்றைக்கும் தியானிப்போம். ஆண்டவருக்கு நன்றி. இப்போது இன்னும் கொஞ்சம் நேரம், நமக்கு ஒரு அரை மணி நேரம் இருக்குது. பைபிளை திருப்போமா? எல்லாம் பைபிளை எடுங்க, வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நாம் இந்த நாட்களில் ஆண்டோடைய வருகை குறித்து தியானித்து வருகிறோம். இது கடைசி காலம், ஆண்டோடைய வருகை சமீபித்து விட்டார். அவருடைய வருகையில் யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? இந்த உபத்திரவ காலத்தில் தப்பித்து கொள்ள அந்திகிறிஸ்து வரும்போது அந்த பாடுகள் உபத்திரவத்தில் இல்லாதபடி ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ள என்ன செய்யணும்? வேத வசனத்தை தான் நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். என் சொந்த காரியத்தை நான் சொல்லலை. முதலாவது 1 தெசலோனிக்கர் 5:23 இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படணும். அப்போ நம்முடைய பரிசுத்தத்தை குறித்து அக்கறை உள்ளவர்களாய் பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்படணும், வாஞ்சிக்கணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதுக்கு தான் ஜெபம், அதுக்கு தான் வேத வாசிப்பு, அதுக்கு தான் உபவாசம், அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் அந்த ஐக்கியம். கர்த்தரோடு நம்ம நெருங்கி இருக்கிறதுல கவனமாக இருக்கணும். அது முதலாவது. ரெண்டாவது, மத்தேயு 7:21-23 பிதாவின் சித்தம் செய்கிறவங்க தான் தேவனுக்கு முன்னால் போய் நிற்க முடியும். பிதாவின் சித்தம் செய்யாவிட்டால் நீங்கள் யாருன்னு கர்த்தர் கேட்பாராம். அப்போ ஆண்டவர் நம்மை கைவிடுகிற சூழ்நிலை வந்துவிடும். அதனால் நீங்கள் எதை செய்தால், ஊழியம் செய்தால் கூட தேவ சித்தத்தின்படி செய்யணும். ஆண்டவரிடத்தில் கேட்டு கேட்டு எதை செய்கிற பழக்கமுடைய கிறிஸ்தவர்களாய் மாறிவிட வேண்டும். என்னென்னா, நான் ஜோமணி தான் செய்கிறேன், நாங்கள் ஜோமணி தானே பிரதர் செய்கிறோம். ஜெபம் பண்ணி செய்வது வேறு, ஆண்டவரிடத்தில் கேட்டு செய்வது வேறு. முதல்ல கேட்கணும், அவருடைய சித்தத்தை அறிந்த பிறகு அதுக்காக ஜெபம் பண்ணி செய்யணும். அதுதான் அந்த கிறிஸ்தவ ஒழுங்கு. அதனால் நீங்கள் பிதாவின் சித்தம், அது குறித்து நிறைய பேசிட்டேன், உங்களுக்கு தெரியும். திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். மூன்றாவது, 1 யோவான் 2:27-28 சொல்லுகிறது, அவர் வரும்பொழுது அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ தான் வருகையில் காணப்பட முடியும் என்று 1 யோவான் 2:27-28 வாசிக்கிறோம். கிறிஸ்துவிலே நிலைத்திருங்கள், அப்போ தான் அவருடைய வருகையில் காணப்பட முடியும். நீங்கள் பின்வாங்கி போயிட்டீங்கன்னா நீங்கள் வருகையில் காணப்பட முடியாது. அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க உண்மைதான், அன்னைக்கு அபிஷேகம் பட்டங்க உண்மைதான். இன்றைக்கி அவருக்குள்ளே நிலைச்சிருக்கீங்களா? ஜெபமணி எவ்வளோ நாள் ஆச்சு? வசனத்தை தியானித்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஆதியில் கொண்ட அந்த அன்பு உங்களுக்குள்ளே இருக்குதா? ஆதியில் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்க உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிங்க, இப்போ அப்படி இருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் அதில் நிலைச்சிருக்கணும். முடிவு பரியந்த நிலை நிற்போன்னு ரட்சிக்கப்படுவான். அப்போ இயேசுவில் நிலைத்திருப்பதுக்கு என்ன செய்யணும்? அப்போ தான் நிறைய காரியம் சொன்னேன். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்குதா, அது கிறுக்கப்படாமல் பாதுகாத்து கொள்ளணும். நம்ம எதான் பெயர் இருக்குதுன்னு இஷ்டப்படி நடந்தால் கிறுக்கப்பட்டு விடும். அதுக்கும் பைபிள் ஆதாரம் இருக்கிறது உங்களுக்கு காண்பிக்கப்பட்டார். அதனால் கவனமாக இருங்க. ஆண்டவருடைய வருகை சமீபித்து விட்டது. இனி அசட்டையாக இருக்காதுங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வருகை எதிர்பார்த்து அதற்கு ஏற்றபடி உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருங்க. முக்கியம். சரியா? 3 காரியம் சொன்னேன். இன்றைக்கி 4வது காரியம், இன்னும் 2 இருக்கிறது. மொத்தம் ஒரு 6 டெய்லி நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்ம நினைவில் கொண்டு கடைபிடிக்க வேண்டிய காரியம்தான். இன்றைக்கு 4வது ஒரு காரியம், லூக்கா 21:36 வசனம் எடுங்க. எல்லாமே வசனம் தான். பைபிள் ஆண்டவர் சொன்னது தான் நம்ம கவனம் செலுத்தணும். லூக்கா 21:36 பாருங்கள். 36 எடுத்துட்டிங்களா? புதிய ஏற்பாட்டில் 117 பாருங்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்னால் நடக்கிற நிறைய அடையாளங்களை இயேசு சொல்லிக்கொண்டே வருகிறார். சொல்லிட்டு கடைசி காலத்தில் வரக்கூடிய தீமைகள், ஆபத்துகள், கொள்ள நோய், பஞ்சம், பூமி அதிர்ச்சிகள், அப்புறம் கடல் கொந்தளிப்புகள், இது மாதிரி நிறைய காரியெல்லாம் ஆண்டு சொல்லிக்கிட்டே வர்றார். பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வருமா அந்த ஆபத்து. அப்போ கடைசி கால ஆபத்துகள் இவைகளுக்கு இவைகள் ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, இந்த கடைசி கால ஆபத்துக்கு தப்பி நம்ம பாதுகாப்பாக இருக்கவும்
மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கும், நல்ல கவனிங்க, மனுஷகுமாரனாகிய இயேசு திரும்ப வரும்போது அவருக்கு முன்னால் போய் நிற்பதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இது இயேசு சொன்ன முக்கியமான வார்த்தை. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆண்டவருடைய வருகையில் அவர் வரும்போது அவருக்கு முன்னால் போய் மகிழ்ச்சியாக நீங்கள் நிற்கணுமானா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழிச்சிருக்கணும். இந்த கடைசி கால ஆபத்து, இந்த கொள்ள நோய்க்கெல்லாம் ஆண்டவன் உங்களை தப்பு வச்சு நீங்கள் பாதுகாக்கப்படணுமானா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும் என்பதாக இயேசு கொடுத்த ஒரு ஆலோசனை. நல்லா அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த ஜெபத்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறார். அப்போ வருகைக்கு ஒரு பெரிய ஆயத்தம், ஜெபம் ஜெபம் ஜெபம். ஆண்டவரே சொல்லித்தார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி. மார்க் 13ஆம் அதிகாரம் 32, 33 வசனத்தை பாருங்களேன். இயேசு அங்கேயும் இதே மாதிரி ஒரு காரியத்தை சொல்கிறார். மார்க் 13, 32, 33 பாருங்களேன். அதாவது இயேசுடைய வருகையின் நாளை, அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான். இயேசு எப்போ வர போகிறாரு? யாராவது தேதி குறித்தாங்கன்னா அவங்களுக்கு சந்தேகப்படுங்க, அது சரியான ஆவி கிடையாதுன்னு சொல்லி. இயேசு இந்த தேதியில் வருவார்னு ஒருவரால் சொல்ல முடியாது. அதாவது வருகை சமீபம், வாசலருகே வந்துட்டார், சீக்கிரமாக வரப்போகிறாரு, அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர அடையாளங்கள் நடக்குது, இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், அடுத்த வாரம் இருக்கலாம், அடுத்த மாதம் இருக்கலாம், அடுத்த வருஷம் இருக்கலாம், தெரியாது. இந்த தேதியில் வருவார், இந்த மாதிரி வருவார்னே சொல்லாருங்க. அந்த 60களின் ஆரம்பத்தில் செய்தித்தாளிலே நான் பார்த்தேன். அப்போ நான் இயேசுவெல்லாம் அறியாத ஆள். ஆனால் பேப்பரில் செய்தி பார்த்தேன். ஒரு பேப்பரில் பெருசாக போட்டு, நான் இயேசு கிறிஸ்து குற்றாலத்தில் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ இருந்து ஒரு ஊழியக்காரர், அவர் நல்ல தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர், உலகத்தின் பல நாடுகளை பயன்படுத்தப்பட்டவர். அவர் மாதிரி அற்புதம் ஆண்டவர் அவரை கொண்டு செய்த மாதிரி இப்போ யாரை கொண்டு செய்யலை. அவ்வளவு அற்புதம் அவரை கொண்டு செய்தாராம். அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த ஊழியர்கள் சொன்னாங்க. ஆனால் கடைசியில் என்ன மாதிரி ஆயிட்டாருன்னு சொன்னால், குற்றாலம் பக்கம் ஒரு ஆசிரமம் வச்சு எல்லாரும் வாங்க, இயேசு குற்றாலத்தில் தான் இறங்க போகிறார், குற்றாலம் மலையில் அப்படின்னு சொல்லி பேப்பர்லலாம் போட்டிருந்தாங்க. நான் வாசித்தேன் அதை. குற்றாலம் மலையில் இயேசுடைய பாதம் நிற்க இறங்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அவங்க நிறைய பேரை கொண்டு இந்த ஆசிரமத்தில் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஆசிரமம் வச்சு அங்கே கொண்டு வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் சொத்தெல்லாம் விற்று கொண்டு வச்சுருந்தாங்க. அது ரொம்ப காலமாக நடந்து. இப்போ அவர் இல்லை, அவர் இறந்து போயிட்டார். வைங்க, கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்கும். இந்த நாள் வருவார், அவர் ஒலிவமலையில் வருவார்னு பைபிளில் இருக்குது. அதுதான், அதை மாற்றி ஒருத்தரும் பேச முடியாது. இங்கே வந்துடுவார், அங்கே வந்துடுவார், திருநெல்வேலியில் வந்துடுவார், நாங்கள் இங்கே ஜெபிக்கிறோம், எங்கள் இடத்துக்கு தான் வருவார், இதெல்லாம் நம்பாருங்க. வசனம் இயேசு சொல்கிறதில் கவனமாக இருங்க. அதனால் பாருங்கள், எவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிற ஊழியக்காரனாக இருக்கட்டுமே, சாத்தா வஞ்சித்துருவான். கவனம். அதனால தான் மோகன்லாஸ் கவனமாக இல்லாட்டா மோகன்லாஸ் கூட பிசாசு ஏமாத்துறதுக்கு பார்ப்பான். அதனால தான் கவனமாக ஜெபம் பண்ணி கவனமாக போகணும். வசனத்தின்படி எல்லாம் இருக்கிறதுல கவனம் செலுத்தணும். சரியா பாருங்கள், இயேசு சொல்கிற அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவன் அறியான். ஒன்றை சொல்லுவாங்க, அதான் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தாமல் எதையுமே செய்ய மாட்டேன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்போ நான் தீர்க்கதரிசி எனக்கு வெளிப்படுத்துவார். அது தேசத்தில் நடக்கிற காரியம், வருகைக்குரிய காரியத்தை குறித்து வெளிப்படையாக ஆண்டவர் சொல்லி வைத்து விட்டார். அதை மாற்றவே மாட்டார். இன்னும் தெளிவாக இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். தேவ தூதர்களுக்கு கூட தெரியாது இயேசு எப்போ வருவார்னு. இன்னொரு காரியம் இயேசு சொல்கிறார், இப்போ குமாரனும் அறியார். இயேசுவுக்கே தெரியாதுங்க. என்னைக்கு பிதாவானவர் குமாரனை பார்த்து நீங்கள் போக வேண்டிய வேலை வந்துட்டு நீங்கள் போங்க, தூதர்களை நான் அனுப்புகிறேன்னு சொல்லி காலத்துக்கு அனுப்புன அன்னைக்கு தான் இப்போ குமாரனுக்கே தெரியும். அப்போ இயேசுக்கே தெரியாதுன்ட்டார். இயேசுவை விட நம்ம பெரிய ஆளா? இயேசு விட யார் இருக்க பெரிய தீர்க்கதரிசி எனக்கு வெளிப்படுத்திட்டான்னு சொல்ல? இயேசு இவ்வளவு வெளிப்படையாக சொல்லிவிட்டார். பிதா ஒருவர் தவிர யாருக்கும் இயேசு என்றைக்கு வருவார் என்று தெரியாது, எப்பொழுது வருவார் என்று தெரியாது. அதனால தான் அது திருடனை போல் அவருடைய வருகை இருக்கும் என்பதாய் பார்க்கிறோம். திருட தான் வர்றார். விலையேறப்பட்ட ஆத்துமாக்களை கொள்ளை கொண்டு போய் விடுவார். ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் எல்லாம் திருடிட்டு போயிடுவார். அதுக்கு தான் வருகிறார். அதனால் அவர் வருகிற தேவதூதர்களுக்கும் தெரியாது, இயேசுவுக்கும் தெரியாது. அதனால் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எப்போ வருவார்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். 33 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார்.
அப்போ வருகை பற்றி சொன்ன இடத்துல விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவதை நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா? விழித்திருந்து ஜெபிங்க. லூக்கா 18:1 ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ப்ரே ஆல்வேஸ். இயேசு பாருங்களேன், ஜெபம் பண்ணுங்க, விழித்திருங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இதை வருகை குறித்து சொல்லப்பட்ட சமயத்திலலாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை பைபிளில் வாசிக்கிறோம். அப்போ அவனுடைய வருகைக்கு ஒரு முக்கியமான ஆயத்தம் ஜெபம், ஜெபம், ஜெபம் என்பது. ஆனால் ஒரு ஊழியக்காரர் பாருங்கள், அவர் கூட்டத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு ஊழியக்காரர், அவர் ஆண்டவர் நல்ல ஹீலிங்லெல்லாம் பயன்படுத்துகிறார், சுகமளிக்கிற ஊழியத்திலெல்லாம் சொல்லி கூட்டெல்லாம் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. அவர் ஒரு வாழ்த்து சொல்ல சொன்னாங்க. அவர் எழும்புன்னு சொன்னார். அங்கே இருந்த பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர் நீங்கள் டோன்ட் ப்ரே, ஜெபெல்லாம் பண்ண தேவையில்லை, நல்லா தூங்கி தூங்கி எழும்புங்க, ஆண்டவர் ஆத்துமாக்களை தருவார், சபை பெருகும், ஒன்லி விசுவாசம் போதும் அப்படி சொல்கிறாரு. எல்லாருக்கும் மக்களுக்கு சொல்கிறாரு. ஜெபெல்லாம் தேவையே கிடையாது. எதுக்கு ஜெபிக்கிறீங்க, எதுக்கு அழுகிறீங்க, டோன்ட் ப்ரே. பாஸ்டர்கிட்ட சொல்கிறார். எனக்கு நல்ல தெரிஞ்ச பாஸ்டர். நான் சொன்னேன், அவர் சொல்கிறபடி கேட்டீங்க, இருக்கிறதும் தொலைஞ்சு போயிடும், கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் நான். இப்படி ஊழியர்கள் கடைசி காலத்தில் ஜெபம் பண்ணி இவ்வளோ அழுதுமே காரியம் நடக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஜெபமே பண்ண தேவையில்லை, நீ தூங்கி தூங்கி எழும்புங்க, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு. இயேசு சொல்கிறாரு, ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி விழித்திருங்க. இவ்வளவு இயேசு சொல்கிறாரு. இந்த இயேசுன்னு பேரை சொல்லிக்கிட்டு வர ஊழியக்காரர் சொல்லுகிற ஜெபமே பண்ண தேவையில்லை. எதை நீங்கள் நம்புவீங்க? எந்த ஊழியக்காரர் சொன்னாலும் நம்பாருங்க. வசனத்தில் என்ன சொல்லுது, இயேசு என்ன சொல்கிறார் என்பதில் மட்டும் கவனம் செலுத்துங்க. இதுக்கு மாறாக ஒருத்தன் பேசினா கவனம் செலுத்துங்க. இந்த ஆவி சரியான ஆவி இல்லை, உங்களை வஞ்சிக்கிற ஆவி, உங்களை நீங்கள் வருகையில் போய்விடக்கூடாதுன்னு உங்களை ஏமாற்றுகிற ஒரு ஆவி. அறிந்து கொள்ளுங்க. இயேசு சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ணாதான் வருகையில் காணப்படுவ, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்பட எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருன்னு இயேசு சொல்கிறாரு. நீ ஜெபமே பண்ண தேவையில்லை, நீ தூங்குவோம் பாட்டில், விசுவாசி போதும், வருகை வந்தால் நான் போயிடுவேன், நீ விசுவாசிக்கிட்டே இரு அப்படின்னு சொன்னிக்கிட்டு ஏமாற்றுகிற ஊழியர்கள், ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களையும் மோசம் போக்குகிற சோம்பலாக்குகிற ஊழியர்கள் எழும்பிக் கொண்டிருக்கிற காலம். அதனால தான் சொன்னேன், பைபிளை தூக்கிட்டு வர எல்லாருமே கர்த்தருடைய உண்மையான ஊழியர்கள் அல்ல. ரெண்டு விதமான ஊழியர்கள் இருக்கிறாங்க. கடைசி காலத்தில் கவனமாக இருங்க. உண்மையான ஊழியரும் இருக்கிறாங்க, பொய்யான ஊழியர்களும் இருக்கிறாங்க. உண்மையான பாஸ்டர்மாரும் இருக்கிறாங்க, அந்த ஏமாற்றுகிற கள்ள பாஸ்டர்மார்களும் இருக்கிறாங்க. உண்மையான சுவிசேஷங்கள் இருக்கிறாங்க, ஏமாற்றுகிற பிழைப்பு நடத்துகிற சுவிசேஷங்கள் இருக்கிறாங்க. உண்மையான தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, ஏமாற்றுகிற தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. உண்மையான பிஷப்மார்கள் இருந்த நல்ல ஊழியம் செய்கிறாங்க, போலி பிஷப்மார்கள் என்று அலைந்து கொண்டிருக்கிற கள்ளர்களும் இருக்கிறாங்க. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையுமே வேதம் சொல்லுகிறது. கள்ள ஊழியர்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள்னு பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. கடைசி காலத்தில் இதெல்லாம் எழும்புவாங்க. இயேசு ஒன்று சொன்னால் அதுக்கு மாறா சொல்லுவது. இயேசு சொல்கிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுப்பா, அப்போ தான் வருகையில் காணப்பட முடியும் அப்படின்னு சொன்னால் ஜெபமே பண்ண தேவையில்லை, தூங்குவோம் பாட்டில்ன்றார். பாஸ்டருக்கு சொல்லிக் கொடுக்குறார். எல்லா சபையார் இருக்கிறாங்க. எல்லாம் நான் கேட்டது ரகசியம் கிடையாது, சபையிலே சொல்கிறார் எல்லாருக்கும் மத்தியில். அது ரொம்ப ஸ்டைலாக சொல்கிறாரு. ஜெபமே பண்ண தேவையில்லை, நல்லா தூங்குங்க பாஸ்டர், சபை வளரும். எங்கேருந்து வளரும்? இங்கே ஜெபிச்சு உபவாசம் பண்ணியே சபை வளர காணும், கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இவங்க என்னென்னா தூங்குன்றாரு பாருங்கள். இதெல்லாம் வரும் கடைசி காலத்தில். எச்சரிக்காரு. இயேசு சொல்கிறார், எப்பொழுதும் நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருங்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. இயேசு அதை குறித்து எவ்வளோ அழகாக லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஓமையே சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். அது மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:2 பாருங்களேன். கொர்நேலியு என்கிற ஒரு ரோம 100க்கு அதிபதி, ரோம ஒரு கேப்டன், அவர் ஆர்மியில் கேப்டன், 100 பேருக்கு அவர் அதிபதியாக இருக்கிறார். அவர் குறித்து அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள், ரொம்ப அருமையான சாட்சி. இன்னும் அவர் ரட்சிக்கப்படவே இல்லை, ஒரு கடவுள் பக்தி உள்ள ஒரு மனுஷன். அவர் இயேசு தான் ரட்சிகனை தெரியல, ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, பரிசுத்தான அனுபவம் இல்லை, ஆனால் தெய்வ பயமுள்ள ஒரு நல்ல மனிதர். பார்த்தீங்களா, நம்மளை உண்டாக்கின ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவர் பரிசுத்தம் உள்ளவர், நம்ம அவருக்கு பயந்து நடக்கணுன்ற சிந்தை அவருக்குள்ளே இருந்தார். பாருங்களேன் 2ஆம் வசனம். இன்னைக்கு அவன் தேவ பக்தி உள்ளவனும், அந்த கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நல்ல வசனத்தை கவனிங்க. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்.
அப்போ ஆண்டவர் ஒரு தேவதூதனை கொர்நேலியோ, எதுக்கு எப்பவும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிற? நான் தான் சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன்ல, ஜெபம்லாம் பண்ணாத, சும்மா உட்காரு அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் அடுத்த வசனம் தேவதூதனை அனுப்பி, உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் என் சமூகத்தில் நினைப்பூட்டுதலாய் வந்திருக்கிறது. உன் ஜெபம் எப்போது என் சமூகத்தில் வந்திருக்கிறது. நீ செய்கிற தான தர்மெல்லாம் பரலோகத்தில் உன் கணக்கில் வந்திருக்குது அப்படின்னு தேவதூதன் மூலமாக சொல்லி அனுப்புகிறார். ஆனால் இங்கே உள்ள சோம்பேறி ஊழியக்காரன் சொல்லுகிறான், நீ ஜெபமே பண்ண தேவையில்லைன்னு சொல்லி. வேதத்தில் ஆண்டவர் ஜெபம் பண்ணுவதை இவ்வளோ முக்கியத்துவப்படுத்தி கனப்படுத்தி பேசுகிறார். இவங்கெல்லாம் எங்கிருந்து போதனை படிச்சுட்டு வந்தாங்க? கடைசி காலத்தில் சாத்தானுடைய உபதேசத்தை கொண்டு வருகிற ஊழியர்கள், இயேசுவின் பெயரை சொல்லிக்கொண்டு சாத்தானுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்கள் எழும்பி கொண்டிருக்கிற காலம். அதனால் தேவ பிள்ளைகள் விழிப்பாருங்க, கவனமாக இருங்க. அதனால் இயேசு என்ன சொல்கிறான்னு கவனிங்க. நீங்கள் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இருந்தீங்க, இயேசு வரும்போது இங்கே தான் தூங்கிக்கிட்டே இருப்பீங்க. அவர் தான் தூங்கி சொல்லிட்டார்ல, தூங்கிக்கிட்டே இருங்க, இயேசு வந்துட்டு போயிடுவார். எழும்பி பார்த்தா அந்த ஊழியக்காரர் இருப்பார், நீங்களும் இருப்பீங்க. அந்தி கிறிஸ்து வந்து அவங்கள ஒரு படாத பாடுபடுத்திடுவான். அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு, ஐயோ நம்ம வசனத்துக்கு செவி கொடுக்காமல் போயிட்டோமே, யாரோ ஒரு சோம்பேறி ஊழியக்காரன் சொன்னாருன்னு சொல்லி ஜெபிக்காமல் இருந்துட்டேன்னு வருத்தப்பட்டு விடுவீங்க. இயேசு என்ன சொல்கிறான்னு கவனிங்க. அவர் தானே நமக்கு ரட்சகர், அவர் தானே மாதிரி. அதனால் தான் நான் ஒவ்வொன்றுக்கும் உங்களுடைய வசனத்தை நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுக்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சரி, இப்போ இந்த ஜெபத்தில் என்னங்க ஜெபிக்கிறாரு? எப்பொழுதும் ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. என்ன இவர் கொர்நேலி எப்பொழுதும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாராம்? என்ன 24 மணி நேரமும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க? நான் கடந்த முறை அதுக்கு விளக்கம் சொன்னேன். எப்பொழுதும் ஜெபிக்கிறேன்னா என்னது அப்படின்னு. காலையில் எழுப்பி 1 மணி நேரம் தனியாக காத்திருந்து நல்ல வசனத்தை தியானித்து வசனத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். அப்புறம் நீங்கள் வெளியே போகும்போது ஜெபிங்க, ஒரு காரியத்தை பார்க்கும்போது ஜெபிங்க, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபிக்க நீங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிற பழக்கத்துக்குள்ளே வந்துடுவீங்க. அது ரொம்ப இனிமையான ஒரு அனுபவம். ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது. அது ரூமில் போய் அப்படியே ஜெபிக்கும் போது மாத்திரம் இல்லை, நீங்கள் நடக்கும்போது பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட வாக் வித் ஜீசஸ். அப்படியே நடந்துக்கிட்டே, ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நன்றி, என் ஜெபத்தை கேட்குறீங்க, நன்றி, நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்துங்க, எதுக்காக நான் ஜெபிக்க. நடந்துக்கிட்டே நீங்கள் ஜெபிக்கலாம். ஆண்டவரே இவங்களுக்காக ஜெபிக்கிறேன், இவங்களுக்காக ஜெபிக்கிறேன், இந்த கிராமத்துக்காக ஜெபிக்கிறேன், அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, அவங்களுடைய மனக்கண்ணை திறங்க, இவங்க ரட்சிக்கப்படணும், இந்த குடிகாரங்கள்லாம் மனம் திரும்பணும். ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம். ட்ராவலில் ஜெபிக்கலாம். எப்பவும் உங்களுடைய இருதயம் தேவனோடு இருக்கும். கண்ணு திறந்திருக்கும், வேலை நடந்துக்கிட்டே இருக்கும், உங்களுடைய இருதயத்தில் கர்த்தரோட பேசிக்கிட்டே இருப்பீங்க. அப்போது எப்பவும் இயேசுவோடு இருப்பதை உணர முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப இனிமையான ஒரு வாழ்க்கைங்க. ஜெபம் என்பது இட் இஸ் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இனிமையான அனுபவம், இனிமையான ஒரு ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டவரோடு பேசுகிறது எவ்வளோ இனிமை இல்லை? ஆண்டவரோடு பேசுகிறது, அவர்கிட்ட பேசுகிறது தானே ஜெபம். உங்களுடைய இருதயத்துலேருந்து அவர்கிட்ட சொல்லுவார். அந்த மாதிரி ஜெபம். இதில் பலவிதமான ஜெபம், ஏற்கனவே சொன்னதை உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். என்ன ஜெபம்னா தனி ஜெபம், பர்சனல் ப்ரேயர். தனிப்பட்ட முறையில் நீங்களும் ஆண்டவரும், அது கட்டாயம் அவசியம். இல்லை நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கிறோம், சபையில் ஜெபிக்கிறோம், அது அவசியம். ஆனால் பர்சனல் ப்ரேயர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எவ்வளவு நேரம் தினம் நீங்கள் ஆண்டவரோட தனித்த நேரம் செலவு பண்ணுறீங்களோ அவ்வளவு நீங்கள் ஆண்டவரோட ஐக்கியமாக இருப்பீங்க. உங்களுக்குள்ள பரிசுத்தம் காணப்படும், தேவ அன்பு காணப்படும், தேவனுடைய வல்லமை காணப்படும், தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்கும். அதனால் தனிப்பட்ட பர்சனல் ப்ரேயர், ஆண்டவரோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவது ரொம்ப முக்கியம். அதனால் குறைந்தது 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் தசம பார்க்க நேரத்தை ஆண்டவர் கொடுங்க. அதிகாலையில் 1 மணி நேரம் ஜெபிச்சிருங்க, மாலையில் 1 மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கத்துக்குள்ளே வந்துடும். மார்க் 1:35 இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரத்தில் போய் ஜெபித்தார். மத்தேயு 14:23 சாயங்காலமான போது இயேசு மலையின் மீது ஏறி ஜெபம் பண்ணுவதற்கு தனிமையாக இருந்தார். லூக்கா 6:12 முக்கியமான ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு இயேசு ராத்திரி முழுவதும் தனித்து ஜெபித்து கொண்டிருந்தார். அப்போ பர்சனல் ப்ரேயர் ரொம்ப முக்கியம். குறைந்தது அதிகாலையில் 1 மணி நேரமாவது குறைந்தது சிலர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, அந்த ஜெபத்தை விடாதங்க. சிலர் அதிகாலை 3 மணிலிருந்து 6 மணி வரை ஜெபிக்கிறீங்க, சிலர் 4லேருந்து 6 ஜெபிக்கிறீங்க, சிலர் 5லேருந்து 7 ஜெபிக்கிறீங்க. எனி டைம் உங்களுக்கு வசதிப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. அதனால் பர்சனல் ப்ரேயர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தனிப்பட்ட அப்போ தான் நீங்கள் மனம் திறந்து கர்த்தரோட பேச முடியும், ஆண்டவர் உங்களோடு இடைப்பட முடியும். நீங்கள் வசனத்தையும் வாசித்து தியானித்து ஜெபிக்கணும்.
அதிகாலை ஜெபத்தில் ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்போ ஜெபிச்சாலும் கர்த்தருடைய வசனத்தையும் 2 பேலன்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. ரொம்ப முக்கியம். அதனால் கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்காதபடி நாம் செய்கிற ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வசனம் சொல்லுது. அதனால் பைபிள் வசனமும் ஜெபமும் இணைந்து போகணும். அதனால் வசனம் ஜெபம் 2க்கும் ரொம்ப சரிசமமான முக்கியத்துவம் கொடுத்து வசனத்தை தியானித்து ஜெபிக்கணும். ரொம்ப முக்கியம். அதில் பர்சனல் ப்ரேயர். அப்போ ஆண்டவர் உங்களோடு இடைப்படுங்க. தனியாக போனால் தான் ஆண்டவர் உங்களுடைய குறைகளை சுட்டி காண்பிக்க முடியும், உங்களை பரிசுத்தப்படுத்த முடியும். அப்போ நீங்கள் அழுது கண்ணீரோடு அர்ப்பணித்து ஜெபித்து பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைய முடியும். நல்லா அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் மத்தியில் தவறு சுட்டி காண்பிக்க மாட்டார். ஆனால் அவர் ரொம்ப ஜென்டிலானவர். ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு அளவில்லாத அன்பு. நீங்கள் தனியாக போனால் தான் உங்கள்கிட்ட ஆண்டு சுட்டி காண்பித்து உங்களை பரிசுத்தத்தின் பாதையில் நடத்துவார். அப்போ உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் பரிசுத்தம் உண்டாகும், வருகைக்கு ஆயத்தப்பட முடியும். அதனால் பர்சனல் ப்ரேயரை விட்டு விடாதங்க. சாத்தான் அதில் தான் கை வைப்பான். உங்களுடைய பர்சனல் ப்ரேயரை தடுக்க முயற்சி பண்ணுவான். அதிகாலையில் எழும்பி ஜெபிங்க. அதனால் பர்சனல் ப்ரேயர் ரொம்ப முக்கியம். வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் செய்யுங்க. ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே. இயேசு லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குற அவரே உபவாசம் பண்ணி ஜெபித்தார். உபவாசித்து ஜெபிப்பதை குறித்து மத்தேயு மலைப்பிரசங்கத்தில் இயேசு சொல்லி இருக்கிறதை பாருங்கள். அதனால் உபவாச ஜெபம் ரொம்ப முக்கியம். சாப்பாட்டை ஒதுக்கி ஜெபிப்பார். வாரத்தில் ஒரு நாள் உபவாசத்துக்கு நீ ஒதுக்கலாம். ஒரு 12 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம், ஒருவேளை உணவு, எது முடியுமோ அதை நீங்கள் ஒதுக்கி ஜெபம் செய்வது. அந்த நாளில் அதிக நேரம் நீங்கள் காத்திருந்து வேதத்தை தியானித்து ஜெபிக்கணும். நான் அப்படி ஜெபிக்கிறது உண்டு. வாரத்தில் ஒரு நாள் உபவாச ஜெபம்னா அன்றைக்கி ஒரு புஸ்தகத்தை வாசித்து முடிச்சிடுவேன். நெகேமியா அல்லது எஸ்தர் அல்லது தானியேல், அப்படி ஒரு புஸ்தகத்தை முழுதும் வாசித்து முடித்து அதை தியானித்து ஜெபிப்பது. அது மாதிரி காத்திருந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணுன்னா ஒரு ஆவிக்குரிய புஸ்தகம் வைத்துக்கொள்ளுங்க. சாது சுந்தர் சிங் புக்கு, அந்த தியான புக்கு, அதை கொஞ்சம் போய் ஒரு 2-3 சாப்டர் வாசிங்க. உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வரும். எழுப்புதலை பற்றின புஸ்தகங்கள் வாசித்து அப்புறம் நீங்கள் ஜெப குறிப்புகளை எழுதி வைத்து என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் அப்படி எழுதுங்க. ப்ரேயர் டைரி வைத்து கொள்ளுங்க. பர்சனல் ப்ரேயருக்கு உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஜெபத்தில் வளர உங்களுக்கு ரொம்ப உதவி செய்யும். மூடி பிரசங்கர்லாம் நம்ம ப்ரேயர் டைரி வச்சுருக்கிறாங்க. எழுதி வைத்து ஜெபிப்பார். இப்போ நான் என்னுடைய ப்ரேயர் டைரியில் என்னுடைய பர்சனல் காரியம் எதுக்கு ஜெபிக்கணும்னு எழுதியிருப்பேன். என்னுடைய ஃபேமிலிக்கு எதுக்கு ஜெபிக்கணும், என் ஊழியத்துக்கு எதுக்கு ஜெபிக்கணும், அப்புறம் எனக்கு தெரிந்த ஊழியக்காரங்க பேரெல்லாம் எழுதி வச்சுருப்பேன். அது இல்லாமல் ஆண்டவர் ஜெபிக்க உணர்த்துகிற காரியம் அப்பப்போ உணர்த்துறதெல்லாம் அதுக்கு அவங்க பேரெல்லாம் எழுதி வைத்து ஜெபம் செய்வது. அப்போ திரும்ப திரும்ப பார்த்து ஜெபிக்கும்போது அதில் அற்புதம் நடக்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், விசுவாசம் பலனடையும், ஜெபத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கும். அதனால் ப்ரேயர் டைரியை கட்டாயம் மெயின்டைன் பண்ணுங்கள். நிறைய ஜெப குறிப்பு புஸ்தகம்லாம் நாங்கள் தர்றோம்ல, அதெல்லாம் வைத்து கொண்டிங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒரு 1/4 மணி நேரம் இந்த புஸ்தகத்தை வைத்து ஜெபிக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் மிஷினரிகளுடைய புஸ்தகங்கள் இருக்குல்ல, அவங்க அனுப்புவாங்க, அங்கே என்ன நடக்குன்னு அறிந்து அதுக்காக ஜெபிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஜெப புஸ்தகங்கள் வருது. அதை அறிந்து அந்த குறிப்புகளை வைத்து நீங்கள் ஜெபிக்க முடியும். அதனால் பர்சனல் ப்ரேயர் ரொம்ப முக்கியம். அதை விட்டு விடாதுங்க. நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது எக்காலம் துணிச்சா பறந்து போயிடுவீங்க. அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் ஆண்டவருடைய தொடர்பில் இருக்கிறீங்கள, எப்போவுமே உடைய தொடர்பு இருக்குன்னு வைங்களேன், எக்கால சத்தம் உங்கள் காதில் துணிக்கும். நீங்கள் உடனே மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவருடைய வருகையில் காணப்படுவீங்க. பர்சனல் ப்ரேயர் ரொம்ப முக்கியம். அதை மறந்துடாதுங்க. உபவாச ஜெபம் கூட நிறைய பேர் வேலைக்கு போகிறோம் பிரதர், எப்படி முடியும்? நிறையா இப்போ சகோதரிமாரும் வேலை செய்கிறதுனால ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு நான் ஒரு ஆலோசனையாக சொல்கிறது என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருக்குது, அதுக்கு சர்ச்சுக்கு போகிறோம். உண்மைதான். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள் இரவு சாப்பாட்டை ஒதுக்குங்க. ஒரு வேளை உணவு ஒதுக்கிட்டு ஃபாஸ்டிங். வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம். அன்றைக்கி ஆஃபீஸ் போகிறீங்க, மத்தியானம் சாப்பிட்ருங்க. ஈவினிங் வந்துட்டிங்கன்னா வேகமாக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடுங்க. சகோதரர்களாக இருந்தால் கூட எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு ஒரு 8லேருந்து 11 மணி வரைக்கும் 3 ஹவர்ஸ் ஜெபிக்க ஒதுக்கலாம். பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து அன்றைக்கி சீக்கிரமாக நீங்கள் எல்லாம் தூங்க போங்க, நான் ஜெபிக்க போகிறேன், அம்மா ஜெபிக்க போகிறேன், எல்லாரப்பா ஜெபிக்க போகிறேன்னு சொல்லிட்டிங்கன்னா பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிடும் இது தப்பாக. நம்மளுடைய அப்பா அம்மா உபவாசத்தை ஜெபிக்கிற நாள், எங்கள் அப்பா ஜெபிக்கிறாங்க, தனியாக நீங்கள் ஜெபிக்கலாம். அன்றைக்கி அப்படியே ஒரு உட்காந்து நான் நிதானமாக 3 ஹவர்ஸ் உட்காந்து நல்ல வசனத்தை தியானித்து அப்படியே பாட்டு பாடி துதித்து உங்கள் குடும்ப காரியம், பிஸ்னஸ் காரியம், வேலை காரியம், உங்களை துக்கப்படுத்துகிற எல்லாத்தையும் சொல்லி ஜெபிச்சிருங்க. ரொம்ப லகுவாயிரும். கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப இனிமையானது.
நீங்கள் இந்த ஜெபத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா எதுவுமே பாரமாக இருக்குது. அந்த பாரத்தை உடனே இறக்கி வச்சுருவீங்க. ரொம்ப லகுவாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக ஆண்டவர் நம்மை நடத்துவார். அதுக்கு இந்த பழக்கத்தை உடையவளாக இருங்க. வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், பிள்ளைகளையும் உபவாசிக்க உற்சாகப்படுத்துங்க. சின்ன குட்டி பிள்ளைகளுக்கு கூட உபவாசத்தை சொல்லி கொடுங்க. சாப்பிடாம இருந்து ஜெபிக்க ஜெப குறிப்பை எழுதி கொடுங்க. நான் எழுதி தரேன், இதெல்லாம் வச்சு ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுன்னா குட்டி பிள்ளைகள் அழகாக ஜெபம் பண்ண நீங்களே எழுதி கொடுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாதிரி சின்ன பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும், உங்கள் ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, டீச்சருக்கு அப்படிலாம் எழுதி கொடுங்க. நம்ம தேசம் அதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அழகாக ஜெபம் பண்ணுவாங்க. இந்த ஜெப பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ரெண்டாவது, குடும்ப ஜெபம், ஃபேமிலி ப்ரேயர். இது ரொம்ப முக்கியம். அதுதான் நாங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சத்தியம் தொலைக்காட்சியில், சோசியல் மீடியாவில் காலையில் 6:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் குடும்ப ஆசீர்வாத ஜெபம் உங்களோட சேர்ந்து 2 பாட்டு பாடி வசனத்தை தியானித்து ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பத்திலும் டெய்லி அந்த குடும்ப ஜெபம் இருக்கணும். வாரத்தில் ஒரு நாள் மாத்திரம் இல்லை, தினமும் உங்களுடைய ஃபேமிலியோடு உட்காந்து ஒரு 15-20 நிமிஷம் தான், அதுக்கு மேலே எடுக்காதுங்க. நீங்கள் ரொம்ப நேரம் எடுத்தால் மற்றவங்க ஓடி போயிடுவாங்க. எனக்கு வேலை இருக்குது, நான் ஸ்கூலுக்கு போகணும், வேலை பண்ணி பாட்டில் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி 2 பாட்டு பாடுங்க. ஒரு அதிகாரத்தை ஆளுக்கு 5 வசனமாக வாசிக்க சொல்லுங்கள். ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. வாரத்தில் ஒரு நாள் ஃபேமிலி ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைங்க. குடும்பமாக உபவாச ஜெபமா எப்போ முடியும்? நான் சொல்கிறேன், சண்டே பெஸ்ட்டு டே. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லாருமே சர்ச்சுக்கு போவீங்கல்ல, காலையில் சாப்பாடு இல்லை, உபவாசம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் உபவாசம். காலையில் எழுப்பி நல்லா குளிச்சு உபவாசத்தோடு சர்ச்சுக்கு போங்க. ஃபாஸ்டிங்கோடு சர்ச்சில் போய் நல்லா துதித்து ஆராதனை முடிஞ்சு வசனத்தெல்லாம் கேட்டு எப்படியும் 11 மணிக்கு முடிஞ்சிடும். நேராக வீட்டுக்கு வாங்க. வீட்டில் வந்து 1 மணி நேரம் உட்காருங்க. நல்லா அன்றைக்கி 2-3 பாட்டு நல்லா அதிகமாக பாட்டு பாடுங்க. எல்லாரையும் ஜெபிக்க, குட்டி பிள்ளைகள் முதற்கொண்டு கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் ஜெபிக்க வைங்க. உங்கள் ஃபேமிலிக்கு என்னென்ன ஜெபிக்கணும் இந்த ஜெப குறிப்பு எழுதி கொள்ளுங்க. உங்கள் சர்ச்சு, உங்கள் பாஸ்டருக்காக ஜெபிங்க, உங்கள் மாவட்டத்துக்கு ஜெபிங்க, தேசத்துக்கு ஜெபிங்க. உங்கள் காரியத்தெல்லாம் எழுதி வச்சு இந்த பிரச்சனை மாறணும், இந்த தேவை சந்திக்கப்படணும், சொந்த வீடு வேணும், எல்லாத்தையும் வச்சு ஜெபிங்க. வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், மந்திர வல்லமைகள் அழிக்கப்படணும், எங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படணும், பிள்ளைகள் உங்களுடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு ரெகுலராக இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணின்னு வைங்களேன், என்றைக்கு சந்தோஷமாக இருக்கலாம். நாம் எப்போ ஜெபிப்போம் தெரியுமா? ஒரு போராட்டம் வந்த பிறகு முட்டி மோதி உபவாசம், அவரை ஜெபிக்க சொல்ல இவரை ஜெபிக்க சொல்லுன்னு ஜெபிப்போம். ஆனால் எப்போவுமே இந்த ஒழுங்கான கிரமமான ஜெப வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா பாருங்கள், அது மாதிரி உபவாசம் பண்ணி ரெகுலராக ஜெபிக்கிறனால இந்த பிசாசு வந்தான், தூங்க விடலை, என்னை அப்படி ஆக்கிட்டான் அப்படின்னு மாதிரி பிரச்சனையே கிடையாது. என்றைக்கும் அவர் நம்மளை சுற்றி பாதுகாப்பாக இருக்கிறார். நம்முடைய ப்ரேயர் லைஃப் சரியாக இருந்தாலே இந்த பிசாசு நம்மளை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. அதனால் இந்த இது கிரமமாக செய்ய உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள். அடுத்தது குழு ஜெபம், அதாவது குரூப் ப்ரேயர். ஒரு 4 குடும்பம் சேர்ந்து வாரத்தில் ஒரு நாள் கூடி நீங்கள் ஜெபிக்கலாம். குரூப் ப்ரேயர், அப்புறம் மாஸ் ப்ரேயர், அது உங்களுடைய சபையில் நடக்கிற உபவாச ஜெபம், ஆல் நைட் ப்ரேயர். உங்கள் சபையில் நடக்கிற எல்லா ஜெபத்திலையும் பங்கு பெறுங்க. அங்கே சபையில் வைக்கிற உபவாச ஜெபம், ஆல் நைட் ப்ரேயர், இதுக்கெல்லாம் சரியா? அப்போ இந்த மாதிரி 4 விதமான ஜெபம். இதை குறித்து இன்னும் தெளிவாக சரி எதுக்காக நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படனா எதுக்கு ஜெபிக்கணும், நம்ம என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும்னு பைபிள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை குறித்து அடுத்த வாரத்தில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும், வசனத்தில் என்னெல்லாம் சொல்லி இருக்குது, வசனத்தை வைத்து என்னென்ன காரியத்துக்கெல்லாம். ரொம்ப கஷ்டமே கிடையாது, ஈஸி. கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் அப்படியே ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். இயேசுவோடு நடக்கிறது ஒரு கஷ்டமாங்க. அது நடத்துகிற பாதை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ஜெப வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அதனால் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஜெப ஆவியை தாங்க, நான் ஜெப ஆவியை விட்டுறக்கூடாது, நான் தொடர்ந்து ஜெபிக்கணும்னு ஜெபிக்கலாமா? எல்லாம் எளிமை நில்லுங்க. ஒரு 2 நிமிடம் ஜெபிக்க போகிற எல்லா ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே ஜெப ஆவியினால் என்னை நிரப்புங்க, ஆவியானவர் என்னை ஜெபிக்க வழி நடத்துங்க, என் ஜெபத்தில் நான் சோர்ந்துடக்கூடாது, ஜெபத்தில் பின்வாங்கிடக்கூடாது, உம்முடைய வருகையில் காணப்பட நான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும், ஜெப ஆவியினால் நிரப்புங்க. எல்லாம் எழுமுங்க, கரத்தை அப்படியே உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஜாலர முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. 2 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆண்டவரே ஜெப ஆவியினால் நிரப்புங்க. சோர்பின் ஆவி விலகட்டும், பலவீனத்தின் ஆவி விலகட்டும், உற்சாகமான ஆவி நிரப்பட்டும். நாயினை விடாமல் ஜெபிக்கணும், அதிகாலையில் ஜெபிக்கணும், நடுராத்திரியில் ஜெபிக்கணும், இரவெல்லாம் ஜெபிக்கணும். எப்பொழுதுமே நான் இயேசுவோட தொடர்பு
கிருபையில் இருந்து ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கணும். இது தடைப்படவே கூடாது. என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உதவி செய்கிறவர். விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படட்டும், மன்றாட்டின் ஆவி ஊற்றப்படட்டும். தகப்பனை, இந்த சகோதரர் மேலே சகோதரி மேலே ஜெப ஆவியை ஊற்றுங்க, மன்றாட்டின் ஆவியை ஊற்றுங்க. சோர்வின் ஆவி விலகட்டும். பலவீனப்படுத்தி ஜெபத்தை தடுக்கிற பொருளாதார சாத்தானுடைய வல்லமை விலகட்டும். இப்பொழுது இவர்கள் மேல் நம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். நிரப்புங்க. சோர்வுகள் மாறட்டும். இப்பொழுது உற்சாகமான ஆவி நிரப்பட்டும். ஜெப ஆவி நிரப்பட்டும். அதிகாலை எழும்பி ஜெபிக்க அவங்களை பலப்படுத்துங்க. ஜெபத்தை தடை பண்ணுகிற சாத்தானுடைய கிரியைகள் விலகட்டும். ஜெபத்தை தடுக்கிற பிசாசனுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். தடைகள் விலகட்டும். நிரப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. வல்லமை இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது, புது பலன் வருகிறது. எல்லா சோர்வின் ஆவிகளும் விலகுகிறது, தடைப்படுத்தின ஆவிகள் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. வல்லமையின் ஆவியானவர் இறங்குகிறார், அபிஷேகம் இறங்குகிறது, சோர்வின் ஆவி விலகுகிறது. இப்பொழுது முதல் ஜபத்தில் ஒரு புதிய உற்சாகம் வரட்டும், புது பலன் வரட்டும், ஒரு புதிய வல்லமை நிரப்பட்டும். ஒவ்வொருவரை நிரப்பட்டும். குட்டி பிள்ளைகளை நிரப்புங்க, சின்ன பிள்ளைகளை நிரப்புங்க. அவங்க ஜபம் தடைபடக்கூடாது, ஜபத்தில் சோர்வு வரக்கூடாது. இன்னும் அதிகமாக ஜெபிக்க கிருபை கொடுங்க. வாலிப தம்பி, வாலிப மகளை நிரப்புங்க. ஒவ்வொரு பெரியவர்களை நிரப்புங்க. அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஜப ஆவி பற்றி கொள்ளட்டும். அவங்க வீடு ஜப வீடாய் மாறட்டும். ஒவ்வொருத்தருடைய வீடும் ஜப வீடாய் மாறட்டும். துதியின் வீடாய் மாறட்டும். நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். வல்லமை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு சோர்வுகள் மாறினதற்காய் ஸ்தோத்திரம். உற்சாகமான ஆவி நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஜபத்திலே பலப்படுத்தி இன்னும் அதிகமாக ஜெபிக்க கிருபை கொடுத்து நடத்தும். இன்றைக்கு இரவு ஜப ஆவி அவங்களை ஆட்கொண்டு ஜெபிக்க வைக்கட்டும். அதிகாலை எழும்பி ஜெபிக்கட்டும். நீர் அப்படியே செய்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம். நாளை தினத்தின் அற்புத பெருவிழாவுக்காக எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம். நாங்கள் எதிர்பார்ப்பதை விட, நினைப்பதை விட மேலான அற்புத அடையாளங்களை செய்து எல்லா ஜனங்களையும் மகிழ பண்ண போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஜெபத்தில் சோர்ந்திருந்தவங்களை பலப்படுத்திட்டார். ஒரு புதிய அபிஷேகம் இறங்கி விட்டது. இனி உற்சாகமாக ஜெபம் பண்ணுவீங்க.